வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் பார்ப்போம். வாங்க, இன்னைக்கே நடந்திருக்கு, நாளைக்கு நடக்க வாய்ப்பு. வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ வாங்க வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் மூலியம் பார்ப்போம். வாங்க, லாஸ்ட் ட்ரேடிங் டே என்ன நடந்துச்சு, அடுத்த ட்ரேடிங் டேல நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோட டே சார்ட்டில் இருக்கும். ஸோ இங்கேருந்து நல்லா மேலே போணுச்சு, ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துச்சு. ரீடெஸ்ட்க்கு அப்புறமா அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு புல்லிஷ் கான்செப்ட் வந்துச்சு. நல்லா நீளமான புல்லிஷாகவே இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணியிருந்தா நல்லா மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். அடுத்த 2 நாளுமே பாருங்கள், அந்த ரேஞ்சை நல்லா ஸ்ட்ராங்காக மேலே பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகாமல் அகெயின் அந்த ரேஞ்சுக்குள்ளே தடுமாற்றிருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த புல்லிஷ் கேன்செப்ட்ஸ்க்கும் அந்த ரேஞ்சில் பாருங்கள், இங்கேருந்து தொடர்ந்து கீழே போக முடியாமல் அது அப்படியே மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா இந்த 2 நாளோடைய அந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவலு. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை சப்போர்ட் லெவலாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டிடுச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கீழே பிரேக் பண்ணுதுன்னா இந்த லெவல் அடுத்த சப்போர்ட் லெவலாக இந்த ரேஞ்ச் இருக்குமானால இந்த 3 லெவலும் மார்க் பண்ணிங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இவ்வளோ தூரம் கீழே மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணால் அடுத்து இவ்வளோ தூரம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்ப்போம், இந்த டேலேருந்து இந்த ஹையை நோக்கி இதை டெஸ்ட் பண்ணதா இதை டெஸ்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நாம் செக் பண்ணலாம். ஹவர் சார்ட்டில் லாஸ்ட் கேன்செக்ஸ் பாருங்கள், நல்ல நீளமான பேரிஷ் கேன்செக்ஸாக வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறமா நல்ல நீளமான பேரிஷ் வந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து என்ன ஆகுதுன்னு ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதுதான். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் இதுதான். அதனால் இங்கேருந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிக்குதுன்னா இதை நோக்கி போகணும், பிரேக் பண்ணுதான் இதை நோக்கி வரணும். சிபிஆரில் பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. லாஸ்ட் கேன்செக்ஸ் தான் நல்ல நீளமான பேரிஷாக இருந்துச்சு. ஸோ இப்போ சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஏன்னா பேரிஷ்க்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் பதட்டம் என்ன இடத்துல என்ன ஆகும் தெரியாமல் இருக்கிறதுனால ஸோ நியூஸ் பேஸ்டும் மாற வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதனால் பேரிஷ் போகலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக செக் பண்ணணும். புல்லிஷ் போடுறதையும் ஜாக்கிரதையாக செக் பண்ணணும். ஸோ கீழே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகுதுன்னா S1 ஃபஸ்ட்டு வரணும். ஸோ S1 பிரேக் பண்ணதுன்னா S2 வரைக்கும் போகலாம். ஸோ S1லேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அது அப்படியே திரும்ப R1 வரைக்கும் போகலாம். இதே R1லேருந்து R2 R3ன்னு போகலாம். ஸோ R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது இன்னும் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். R1லேருந்து அப்படியே இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா S1 வரைக்கும் வரலாம். ஸோ சிபிஆருக்கும் மேலே போணுச்சு அப்படின்னா முதல்ல நம்ம பை பண்ண வேண்டாம், R1 வரைக்கும் போகட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பாருங்கள், அதோடைய லாஸ்ட் 2 டேஸோடைய அந்த ஹையை நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் தொட போதா இது தொட போதா அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணணும். ஓவரால் க்ளோசிங்லேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸு ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த சப்போர்ட் லெவல் இருக்கலாம். இங்கே பாருங்கள், நிஃப்டி போல் பேங்க் நிஃப்டிலே லாஸ்ட் 1 ஹவர் கொஞ்சம் நீளமான செல்லிங் இருந்துச்சு. பட் முடியும் போது கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த க்ளோஸிலேருந்து மேலே 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. மேலே போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுக்குதுன்னா அடுத்தது இதையும் பிரேக் பண்ணுதுன்னா அடுத்து ஒரு வேளை கீழே ரிஜெக்ட் ஆகுதுன்னா இமீடியட் சப்போர்ட் லெவலாக எதாவது இருக்கும். சிபிஆரில் பாருங்கள், வெரி நேரோ சிபிஆராக இருந்துட்டு அப்படின்னா அதாவது ஒரு சைடு ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சிபிஆருக்கு மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆனிச்சுன்னா நம்ம பை ஆர் செல் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் R1 சப்போஸ் போகுதுன்னா மேலே ஓப்பன் ஆகிட்டு அங்கே பை பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே R2 வரைக்கும் போகலாம். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரலாம். இதே சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு S1 வரைக்கும் வந்துட்டு அங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப R1 வரைக்கும் போகும். S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா திரும்ப S2 வரைக்கும் போகும். ஸோ இதுதான் ரூல். செல்லிங் ஸ்டைடு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டுமே. ஏன்னா க்ளோஸ் ஆனால் லாஸ்ட்டு அந்த கேன்செக்ஸ் எல்லாமே அது செல்லிங் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. அது கன்னியூ ஆகணும்னா 1 ஹவரில் நம்ம முன்னே பார்த்து அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும், ரிஜெக்ட் ஆகணும். ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முறை ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.